நம் சித்தம் பிதாவின் சித்தமாக இல்லாதபடி நேர் எதிராக இருப்பதால் நம்மால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரை பிரியப்படுத்துவதும் அவ்வளவு எளிதான விஷயமில்லை. முதல் கோணல் முற்றும் கோணல். அவர் சித்தத்தை செய்ய அறியாதவரை நாம் என்னதான் ஓடி ஓடி கிரியை செய்தாலும் அது பயனற்றதாகவே இருக்கிறது. தேவன் அதை முகர்ந்து கூட பார்க்க மாட்டேன் என்கிறார். இதனால்தான் நம் முயற்சிகள் பலமாக இருந்தாலும் கனியற்றதாக இருக்கிறது. சுற்றியுள்ள தேவைகள் நம் சித்தத்தை உருவாக்குகின்றன. தேவ சித்தமோ தேவையை அடிப்படையாக கொண்டதில்லை, நம் சுயத்தை அழிப்பதையே அடிப்படையாக கொண்டது. முற்றிலும் நம் யோசனைக்கு அப்பாற்பட்டது இது. அவர் தன் சித்தம் இன்னதென்று சொல்ல மறுக்கிறார். விரும்புகிறவர்களை அதில் நடத்துவார். ஏன் இப்படி நடத்துகிறார் என்று விளக்கமெல்லாம் அவர் தருவதே இல்லை. மௌனமாக அவர் காண்பிக்கிறபடியெல்லாம் விளக்கம் எதுவும் கேட்காமல் அடிமை போல நடப்பது ஒன்றுதான் அவர் சித்தம் செய்ய சிறந்த வழி. எங்கே போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? எப்போது திரும்பி வருவோம்? எப்படி பிழைப்பதென்ற கேள்விகள் நம்மை உறுத்தி குழப்பத்தான் செய்யும். முக்கியமாக அவர் நடத்தும்போது முறுமுறுக்காமல் இருக்க முதலில் பழக வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஒரே பதில், அவர் பார்த்து கொள்வார். ஆதியாகமம் 22:8. எப்படி பார்த்து கொள்வார்? நமக்கு தெரியாது. என்ன செய்ய வேண்டும்? நமக்கு தெரியாது. அவர் பின்னே போக வேண்டும், அவ்வளவுதான் தெரியும். அவர் நடத்துகிறார், நான் நடக்கிறேன், அவ்வளவுதான். இது அர்த்தமற்றதாக, பைத்தியக்காரத்தனமாக இல்லையா? ஆம், தேவசித்தம் செய்வது எப்போதுமே அப்படித்தான் இருக்கும். தான் சிலுவையில் மரிப்பதினால் இந்த உலகம் எப்படி ரட்சிக்கப்படும் என்ற கேள்வியை அவர் கேட்டிருந்தார். சிலுவையில் மரித்திருப்பாரா? எல்லாவற்றுக்கும் பதில் தெரிந்து நாம் அவர் சித்தம் செய்ய முடியாது. அவர் சித்தம் இன்னதென்று அறிந்து அதை மட்டும் செய்வதே நீதி. நம் புத்திக்கு படுவதை, நமக்கு நியாயமாக தெரிவதை செய்வதெல்லாம் நீதியாகாது. இயேசு அப்படி நடந்திருப்பாரானால் 33 வயதில் சிலுவைக்கு போயிருக்க மாட்டார். இன்னும் ஊழியம் செய்யலாம், பலரை ரட்சிக்கலாம் என்று சுற்றி தெரிந்திருக்க மாட்டாரா? உலகமெங்கும் பல 100 அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தியிருப்பார் இல்லையா? அவருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறிய ஞானம் மட்டும் போதாது, விவேகமும் வேண்டும். விவேகம் என்றால் நமக்கு சரியெனப்படுவதை உண்மையில் தேவனுக்கு முன் சரியாக இருக்காது. தப்பென்பதும் தப்பாகவும் இல்லை. அதை கண்டுபிடிப்பதே விவேகம்.